இருக்கிறதுனால ரொம்ப அழகா நடிச்சிட்ட வாசு. சபாஷ். தூக்கம் கலைஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். இல்ல வாசு, உன் வேஷம் தான் கலைஞ்சிருச்சு. உனக்கு வலிச்சா எனக்கும் வலிக்கணும்னு ஆசைப்பட்டேனே, that is love. உனக்கு வலிச்சா ஊருக்கே வலிக்கணும்னு இப்படி காசுக்கு நடிச்சு என் மனசை கிழிச்சிட்டே. கையத்தை வச்சு தப்ப நீ 1008 கேட்டேன் கிடைக்கலன்னு பாடினியே, நான் உன்னை மட்டும் தானே கேட்டேன். அத கூட முழு மனசா கொடுக்க முடியாது உனக்கு. எங்க இருந்து கேட்டதெல்லாம் கிடைக்கும். இப்ப நான் பேசினதெல்லாம் இந்த தியேட்டர் ஸ்கிரீன்லயே வரும், கைதட்டல் கூட கிடைக்கலாம். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சென்டிமெண்டல் பேசலுங்க தானே. நல்ல வேளை எங்க அப்பாவை, எங்க அம்மாவை, சித்தப்பாவை, அண்ணனை யாரையுமே நான் இழக்கல. ஆனா நீ எதையும் இழந்தாதான் அதோட அருமை தெரியும். எஸ்பெஷலி என்னைக்கு உங்க அண்ணன் கையால தாலி கட்டிக்கிட்டேனோ அன்னைக்கே என் மனசுல இருந்து உன்னை தூக்கி போட்டுட்டேன். ஆனாலும் உன்னை பாக்குற ஒவ்வொரு தடவையும் உன்னால நான் பட்ட அவமானம் என் நெஞ்சில நெருப்பா எரியுது. அந்த நெருப்பு உன்னை சாம்பலாக்கும். இப்ப சொல்றேன், ஏமாந்தவளும் ஏமாத்தினவனும் ஒரே வீட்டுல இருக்க கூடாது. ஒரு பொண்ணோட மனச உதாசீனப்படுத்தினா அவளோட வலி என்னன்னு உனக்கு புரியணும். அன்னைக்கு குரூப் போட்டோல இருந்து பிரிச்ச, கூடிய சீக்கிரம் குடும்பத்துல இருந்தே பிரிப்பேன். யாரோட சந்தோஷத்துக்காக என்ன உதாசீனப்படுத்தினியோ அதே அண்ணன் தம்பிகளை வச்சு உன்னை துரத்தி தனி ஆளா நடு தெருவுல நிக்க வைக்கிறேன். வீடு, வாசல், சொந்தம், பந்தம் எல்லாத்தையும் இழந்து நீ அனாதையா நிக்கணும். அது வரைக்கும் உள்ள வாங்க. இன்னத்துக்கு உள்ள கூப்பிடுறேன். ஆம்பளைங்க இல்லாத நேரம் பார்த்து தகராறு பண்றதுக்கு இந்த ஆள் உள்ள வந்துக்குது. கண்ணம்மா கவனம் கடை. இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னாதான் இந்த மீசக்காரனுக்கு புத்தி வரும். மீசக்காரனா? யோ, ஆல் வீட்டு பொன்னாண்டஸ். எங்க பொண்ணு ராத்திரி 10 மணிக்கு வரும், 12 மணிக்கு வரும், 14 மணிக்கு வரும். சில நாளைக்கு வரவே வராது. அது எங்க பொம்மை நாட்டிங்க சுதந்திரம். அதுக்காக நீ அத்த போய் சந்தேகப்பட்டியாமே? கண்ணம்மா கவனம் கடை. சந்தேகப்பட்டதுக்காக தீ குளிச்சது அந்த காலம். சந்தேகப்படுறவங்களை தூக்கி தீயில போடுறது இந்த காலம். கண்ணம்மா கவனம் கடை. இந்த மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் இந்த மர மண்டைக்கு உரைக்கும். மர மண்டையா? ராகிகளி எங்க? இங்க கொண்டு வா. இதோக்கா. சித்தப்போ நீங்களும் சாப்பிட வாங்க. நீங்க சாப்பிடுங்கம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி. நாட்டுக்கோழி தலைக்கறி உனக்காகவே செஞ்சையா? குடல் கறி சாப்பிடியா? வெக்கமால உனக்கு? அவன் தலைய வெட்டி எடுத்துட்டு வர சொன்னா தலைக்கறி சாப்பிடுவியா? நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டியா? எதிரி சாவ விட சாப்பாடு பெருசா உனக்கு? ஆரம்பிச்சுட்டாயா? ஒவ்வொரு தடவையும் புண்ணிய யாத்திரை போற மாதிரி புலிச்சேரலா போறது, அந்த வீரசிம்மா ரெட்டி கிட்ட தோத்து போய் வர்றது. உன் அருவாள் அவன் ரத்தத்தை பாக்கணும்னு 30 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை அனுப்புறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. உன் மேல எல்லாரும் பழி போடுறது தாங்க முடியாம தான் போயிடுன்னு சொல்றேன். போ. இருள் சூழும் போது வீட்டு விளக்கு அணைக்க போறியா பவானி? உனக்கு துணையா என்னை இருக்க விடு. இவ்வளவு சொல்லி உனக்கு என்ன பிடிவாதம்? போ. நான் உன்னை விட்டு போக முடியாது. நீ என்னோட இருக்கவே கூடாது. நீ என்னை எவ்வளவு தூரம் கொண்டு போய் விட்டாலும் நான் உன் கூடவே வருவேன் பவானி. பாரு, நானா உன்கிட்ட வந்து என் கையால பொட்டு வச்சு வாமான கூப்பிட்டப்பதான் நீ வரணும். அதுக்கு முந்தி நீ வந்தேன்னா என் பொண்ணு அந்த ஆத்துல மிதக்கும். என் தாலி மேல ஆணையா சொல்றேன். உடனே போ. அருள் புரிய வந்த மகள் அம்மன் என்றறியது பெரியதோர் துணை இதனை பிரிந்ததென்ன இளமாது. எல்லா பொண்ணுங்களுக்கும் கோவங்கிறது ஒரு கவசம். நம்மள நெருங்கிடக்கூடாது, தப்பா பாத்துடக்கூடாதுன்னு கோவமா இருப்பாங்க. நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா உங்க கூட பழகினப்பையும் உங்க கிராமத்திலயும் எனக்கு எந்த பயமும் இல்ல. அதனால கோவங்கிற கவசம் எனக்கு தேவைப்படல. உங்க கூட இருக்கிறப்ப
எனக்கு ரொம்ப சந்தோஷமா பாதுகாப்பா இருக்கு. ஐ ஃபீல் சேஃப். முடிவே பண்ணிட்டீங்களா? நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. என்னது பிடிக்கலையா? துடிக்கிறாமா என் மாப்பிள? மாமா கேட்டுச்சா? கேட்கறது தானே சொன்னேன். பிடிக்கலையா? எங்க எனக்கு கோர்வையா பொய் சொல்ல வராதுங்க. அப்போ உண்மையை சொல்லுங்க. பாசம் காட்டுறது தப்பா? ஏய் கேட்னாடி, உன் பாஸ்தால் தான் எனக்கு பிரச்சனை. அவன் பாசம் காட்ட ஆள் இல்லாம ஏங்க கிடக்குறான். இங்க ஒருத்தி உன்னையே ஓலக நினைச்சு உட்கார்ந்து இருக்கிற. நான் தொலையா தெரியல. இவ்வளவு கோச்சுக்கிறியாடி? இவ்வளவு டேஞ்சரான வேலைக்கு அனுப்பியிருக்கோமே. அவன் சேஃபா தான் இருக்காளா? சேஃபா தான் வந்தாளா? ஏதாச்சும் கவலை இருக்கா அவனுக்கு? நானே நான் உன்னை விழுந்து கவிச்சு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டு போய் நீ நல்லா இருக்கியான்னு டெய்லி சாமி கூப்பிட்டு ஞாபகமாவே உட்கார்ந்து. ஆனா நீ உட்காருங்க, நான் ஜென்மமா கூட தெரியல. நான் தாயா உனக்கு தெரியும் யாருமே.